விஜே சித்துவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இன்னைக்கு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் அவர் கிடைச்சிருக்கு. ஐசரி கணேஷனே கூப்பிட்டு படத்தை கொடுத்துருக்காரு. டயங்கரம் அந்த படத்தோட பேரு. நீங்க பாருங்க, படத்தோட பேரே வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற விஜே சித்து சாய்பாபா கோயிலில் போடுற சாம்பார் சாதம் வாங்கி தான் மத்தியானம் வயிற்றே நிரப்பிப்பார். இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா, யாராவது போய் இளநீ கேட்டாங்கன்னா அந்த இளநீ வண்டியில் இளநீ விற்கிற மாதிரி நிற்பார். இளநீ வந்து வெட்டி கொடுத்துட்டு ஸ்டாலாம் போட்டு அவன் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா இளநீ அப்படின்னா 1000 ரூபா அப்படின்னு. பெருசாக ஜெயிக்க முடியலேன்னு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காரு. மே 3ஆம் தேதி அவர் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அந்த டேட்டு, அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த நடக்குது அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் கரெக்டாக. ஆரம்பத்தில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்ப குழந்தைக்கு, அவரோட பெண் குழந்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கையில் போயிருக்கு. இன்றைக்கி இயக்குநர்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த லாக் பண்ணுறவங்க, இந்த வந்து யூடியூப்பில் வந்து வரவங்க, யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து நடிக்க வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இலக்கு வந்து அடுத்த சினிமாவாக தான் இருக்கும். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பயங்கரமான ஒரு டாக். ஒரு ஃபேவரட்டான பர்சன், பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபேவரட்டான பர்சன் யாருன்னா விஜே சித்து அவர்கள். அவர் வந்து ஒரு டயங்கரம் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. இந்த படம் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தோட பூஜையும் ரீசெண்டாக வந்து நடந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா, இந்த இதுக்கு சம்பந்தமான ஒரு சில சர்ச்சைகளும் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது சம்மந்தமாக நம்மள்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விஜே சித்து அவர்கள் வந்து டயங்கரம் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. பேரே வந்து பயங்கரமாக அந்த 2K கிட்லாம் வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் கேட்குறப்பே படம் வந்து என்ன டைட்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூடியூப்லேருந்து வந்து படத்தை ஹிட்டு கொடுக்க முடியுமா, ஃப்ளாப் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பூஜைக்கெலாம் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரெடிக்ஷனாகவே கேட்குறேன், படம் வந்து ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா? அதாவது மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க விஜே சித்துக்கு, எக்கச்சக்கம். அதாவது யூடியூப்பில் விஜே சித்து லாக்ஸை பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணோடனே மில்லியன் கணக்கில் வந்து போக ஆரம்பிக்குது. எல்லாமே 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் தான் போகுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது விஜே சித்து பண்ணுற விஷயங்கள்லாம். அவர் வந்து அந்த ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாரு, அசால்ட்டாக பண்ணுறாரு. இது வந்து எப்படின்னா, ஐடிவின்னு ஒரு டிவியில் வந்து ஆரம்பத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து எப்படியாவது வந்து விஜே ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐடிவிங்கிற டிவியில் பார்த்தீங்கன்னா துபாய் இளநீ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா, யாராவது போய் இளநீ கேட்டாங்கன்னா அந்த இளநீ வண்டியில் இளநீ விற்கிற மாதிரி நிற்பார். இளநீ வந்து வெட்டி கொடுத்துட்டு ஸ்டாலாம் போட்டு அவன் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா இளநீ அப்படின்னா 1000 ரூபா அப்படின்னு. அவங்க பார்த்து என்ன 1000 ரூபா அப்படிங்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபா தான் சார் அப்படின்னு. காரணம் என்னென்னா அது வந்து ஒரு ப்ராங்க் ஷோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது துபாய் இளநீ, அதனால் இது 1000 ரூபா, ரொம்ப காஸ்ட்லி, நாங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணுவார். பல்பு அந்த ப்ரோக்ராமோட பேர். அது பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் இருக்கார்ல, விக்னேஷ்காந்த் ஆர்ஜே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜே சித்துவை கூப்பிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ப்ராங்க் ப்ரோக்ராம் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராங்க் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா வருது, ப்ராங்க் பண்ணுறது சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய சேனலில் ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வேறு சில முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா G7 ஒரு சேனலில் வந்து அப்படி சொல்கிறது விஜேவா இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபலமான பல சேனல்கள் வந்து விஜேவா ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அவர் பெருசாக ஒர்க் பண்ணல. விஜேவும் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா, இமயம் டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நிறையா சின்ன சின்ன டிவிகள் எல்லாம் வந்து விஜேவா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ப்ராங்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து அவர் தெரிய ஆரம்பித்தார். இந்த காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா அந்த விக்னேஷோட தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு ஃபேமிலி, அதாவது வந்து ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் பிளான் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க மனைவி, அவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க, ஷாலினி அவங்க பேர். அவங்கள போய் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாப்பிள்ளை வந்து ஏதோ மீடியாவில் இருக்கார், பெருசாக இல்லை, அதனால் எப்படி சம்பாதிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சின்ன எல்லார் வீட்லேயும் ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி யோசனை இருக்கும்போது அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவி, இன்னைக்கு மனைவி, அவங்க வந்து இல்லை நிச்சயமாக நான் அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவர் நிச்சயமாக பெரிய
ஆளாக வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட வந்து இவர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. யார்? ஷாலினிங்கிறவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. இவர் கல்யாணம் வந்து இப்போ நிச்சயமாயிருச்சு. நிச்சயமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இறந்து போயிட்டார். அவரோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாரு இவர் விஜய் சித்து. அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுது. பட்டி தொட்டியெல்லாம் அந்த ப்ரோக்ராம் பாப்புலர் ஆகி உலகளவில் வந்து விஜய் சித்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சித்து வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து ஜெயா டிவியில் அவருக்கு வாய்ப்பு வருது. கிட்டத்தட்ட 2010 சென்னைக்கு வந்தவர் பல போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், அதாவது வந்து வால் போஸ்ட் ஒட்டுறது, இந்த பேம்ப்ளெட் கொடுப்பாங்கள்ல வீடு வீடாக, அந்த மாதிரி பேம்ப்ளெட் கொடுக்கறது, இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்க போவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குறது, நிறைய வேலை பார்த்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நண்பர் வந்து பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காரு. தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு, அவருக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்படி வந்து அதாவது வந்து பெருசாக ஜெயிக்க முடியலேன்னு இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காரு. தெரு தெருவாக போய் வால் போஸ்ட்லாம் நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு வால் போஸ்ட்டு பசை எடுத்து ஒட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணி சம்பாரிச்சிருக்காரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு, எப்பா நீ வந்து எத்தனை நாளைக்கு வந்து இப்படி வந்து வால் போஸ்ட் ஒட்ட போகிற, நீ வந்தது வந்து ஒரு விஜி ஆகணும்னு ஆசைப்பட்டு, அதனால் அதுக்கு நீ ட்ரை பண்ணு, இதை விடு, பார்த்துக்கிறேன், நான் உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே தரேன் அப்படின்னு வந்து பல விதமான சப்போர்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பல இடங்களில் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதாவது வந்து கில்லாடி ராணின்னு ஒரு ப்ரோக்ராமு மே 3ஆம் தேதி அவர் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அந்த டேட்டு, அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த நடக்குது அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம் கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து தான் டெலிவரி. மே 13, 10 அப்படி தான் டெலிவரி டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் ப்ரோக்ராம் போய் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு மாமனார் ஃபோன் பண்ணுறாரு. இவர் கேட்டு பதட்டமாகறாரு, என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ள, அதாவது துப்புள் கொடி சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஷோ விட்டு போகிறதா இல்லை வந்து மதுரைக்கு கிளம்பி போகிறதா, இப்படி ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி சிக்கல் வரும். அந்த மாதிரி முதல் ப்ரோக்ராம் ஒரு பெரிய சேனலில் கிடைச்சி பண்ணும்போது இது இப்படி ஒரு சிக்கல் அவருக்கு வந்திருக்கு. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்திருக்கு. அவங்க ஒய்ஃபே பேசியிருக்காங்க, நீங்கள் கிளம்பி வந்துடாதீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கை லட்சியமாக நீங்கள் வந்து எடுத்து போயிருக்கீங்க, நீங்கள் பண்ணுங்கள், ப்ரோக்ராம் தைரியமாக பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இவர் ரொம்ப பதட்டமானவனு என்ன பண்ணியிருக்காருன்னா, விக்னேஷ் இருக்கார்ல அவரோட நண்பர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, மச்சி நீங்கள் வா, எனக்கு ரொம்ப டயர்டாக ரொம்ப பதட்டமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து டெலிவரிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க, கூட வாடா துணைக்கு அப்படின்னோன்னா அவர் உடனே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அந்த சேனலுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, எதாக இருந்தாலும் ஃபோன் வந்தால் நீ அட்டன் பண்ணு, நான் இப்போ ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஷோ எப்படின்னா அவர் நடந்து வரணும், 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் நடந்து வரணும், ஒரு சந்தோஷமாக நடந்து வர மாதிரி ஒரு சீக்வன்சஸ்ஸு, அதை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ரெடி ஆக்ஷனுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய சேனலில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அவர் மனநிலை ஃபுல்லாக ஒய்ஃப் ஷாலினி மேலே இருக்குது, குழந்தை மேலே இருக்குது. ஆனால் அதையும் மீறி அவர் நடிக்கிறாரு. பிரேக் ஒன்று விடுறாங்க. அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் விக்னேஷ் ஓடி போய் அவர் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சி, மச்சான் உனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குடா அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தருணம் அது வந்து அதெல்லாம் கடந்து பல விஜய் சித்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், பெரிய லாகரு, கோடிகளில் சம்பாதிக்கிறாரு, பெரிய லெவலில் இருக்கார், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய் சித்து ஆரம்பத்தில் வந்து நிறைய ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்ப குழந்தைக்கு, அவரோட பெண் குழந்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பல விதமான கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கார், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஜியாக இருக்கார். நீங்கள் இப்போ கேட்டீங்க இந்த படம் வந்து வெற்றி அடையுமா அப்படின்னு. ஸோ இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், இந்த ஐஸ்வரி கணேசன் இருக்கார்ல, வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், அவங்க நல்ல நியூ கமர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து படம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு முதல் படம் கோமாளி அவங்க தான் கொடுத்தாங்க. கோமாளி வந்து எப்படி அந்த வாய்ப்பு பிரதீப் கிடச்சிச்சுன்னா, பிரதீப்பும் ஐஸ்வரி கணேசனுடைய டாக்டரும் ஒன்றா படிச்சிருக்காங்க, கிளாஸ்மேட்ஸு. அவங்க டாக்டர் தான் அப்பாட்ட கொண்டு போய் விட்டு, அப்பா இது மாதிரி நியூ கம்மரு, இந்த மாதிரி வந்து நல்ல கதை வச்சுருக்காரு, நிஜமாவே நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரதீப்பிட்ட கதை கேட்டார் ஐஸ்வரி கணேசன். கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, நான் ஜெயம் ரவிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி ஃபோன் பண்ணி சொல்லி ஜெயம் ரவிட்ட கதையை சொல்லி உடனே ஓகே ஆன ஒரு வாய்ப்பு தான் வந்து எப்படி சொல்லி கோமாளி. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரதீப் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு. லவ் டுடே, அப்புறம் டிராகனு, டியூடு, இன்னும் பல படங்கள் வந்து பிரதீப் நடித்து மிகப்பெரிய உயரத்தில் இன்னைக்கு இருக்காரு. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த லாக் பண்ணுறாங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆடியன்ஸை போய் ரீச் ஆயிடுறாங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் இப்போ விஜய் சித்துலாம் எடுத்துட்டிங்கன்னா
மில்லியன் கணக்கில் வந்து வியூவர்ஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேர் அவங்க வீடியோ பார்க்குறாங்க, அத்தனை பேர் ரசிக்கிறாங்க, டே டு டே வீடியோ போடுறாங்க. ஸோ தினம் தினம் போய் வந்து பார்க்குறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னும்போது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம். வியாபாரமே பெரிய வியாபாரம் பண்ணலாம். அந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. இந்த ப்ரமோ டயங்கரன் அப்படி டயங்கரம் அந்த படத்தோட பேர். நீங்க பாருங்க, படத்தோட பேரே வித்தியாசமா இருக்கு. அதாவது வந்து பயங்கரம்னு வைப்பாங்க, இது வந்து டயங்கரம்னு வச்சிருக்காங்க. இது கலோக்கியலா ஜாலியா வைக்கிறது தான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடிவேலு பண்ண ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, கேங்கர்ஸ்னு வந்துச்சு. கேங்கர்ஸ்னு ஒரு வார்த்தையே இல்லை. இப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னா பட்டாசு டப்பாசு அப்படின்வாங்க. டப்பாசுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இல்லை, பட்டாசுன்னு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு டைட்டிலா வச்சு அந்த அந்த ப்ரொமோவே வித்தியாசமா இருக்கு. அந்த ப்ரொமோ பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்றதுக்கு போறாரு. அவரே ஐஸ்வரி கணேஷ்னே நடிச்சிருக்காரு. கூட அவரோட அப்பா இளவரசி சிவார்சிக்கு வராரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது வந்து படம் கதை நல்லா இருக்குன்னு ஓகே பண்ணி ஃபோன் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து யாரியா என்ன விடிவி கணேஷா அது இதுன்னு கலாய்க்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா புதுசா ஏதோ சொல்ல போறாங்க, நிச்சயமா வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்லுவாங்க. நிறைய வந்தீங்கன்னா தம்பி, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, விஜய் சித்துக்கெலாம் அவங்க கூட லாக்ல இருக்காங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங் டேலண்ட்ஸ். அவங்கெல்லாம் புது புது ஐடியாவாக இவர் சொல்லுவாங்க. உட்காந்து ஒரு கதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மெருகேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு நகையை கொண்டு போய் ஒரு ஆசாட்டை கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஜிமிக்கி மாதிரியோ ஒரு வளையல் மாதிரியோ அழகாக வந்து அது வந்து நுணுக்கமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து மெருகேற்றுவாங்க. மெருகேற்றி நிச்சயமாக வந்து வெற்றி படமாக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். சக்ஸஸ் படமாக ஆக்கிடுவாங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்லேருந்து வந்திருக்காங்க. கோபி சுதாகர் அவங்க வந்திருக்காங்க. எருமசாணி விஜய் அவர் வந்து டேரக்டராக பண்ணியிருக்காரு, ஆக்டராக பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நிறைய பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ரீச்சபிளான பாயிண்ட்டை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு போய் அதை ரீச் பண்ணுவாரோ அப்படின்ட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணவர் யாருன்னா ரியோராஜ் அவர்கள். அவரோட படம் வந்து இன்னைக்கு ஆண் பாவம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது நிறைய பேருக்கு நிறைய பேர் பயங்கரமாக பிடிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஜோ பண்ணுறாரு, ஸ்வீட் ஆர்ட் பண்ணுறாரு. இந்த டீமே பயங்கரமாக ஒரு ஃப்ரெஷ்ஷபிளாக அடுத்த லெவல் ஆஃப் ஜென்ரேஷனில் ரீச் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்களோ? இல்லை, இன்னைக்கு வந்து தம்பி எல்லாமே சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கையில் போயிடுது. இன்னைக்கு இயக்குநர்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸு, இன்னைக்கு வந்து நடிக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பண்ணார்ல, அந்த டேரக்டர் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு வந்து சினிமா வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த லாக் பண்ணுறவங்க, இந்த வந்து யூடியூப்பில் வந்து வரவங்க யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து நடிக்க வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இலக்கு வந்து அடுத்த சினிமாவாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் என்னென்னா அடுத்த இலக்கு சினிமா தான். சினிமா தானே இருக்கிறதுலே டாப்பஸ்ட்டு, அந்த டாப்புக்கு போகணுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. நிறைய பேர் வர்றாங்கன்னு சொன்னால் கூட இப்போ விஜய் சித்துவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இன்றைக்கி வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் அவர் கிடச்சிருக்கு. ஐஸ்வரி கணேஷ்னே கூப்பிட்டு படத்தை கொடுத்துருக்காரு. அவர் பணம் செலவழிக்கிறத யோசிக்கவே மாட்டார். என்ன கேட்குறாங்களோ அத்தனையுமே அவர் கொடுத்து படத்தை எடுப்பார். அப்படிப்பட்ட விஜேவே இப்போ சித்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு இந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணி பூஜையெல்லாம் போட்டாங்க. டிஸ்கஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து படம் தொடங்கலை. இப்போ தொடங்கலாம், அப்போ தொடங்குறோம் தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த நேரம் அந்த 4 மாதம் 5 மாதம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ விஜய் சித்து வந்து அவருடைய விஜய் சித்து லாக்ஸில் வீடியோவும் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டார். சினிமாவுக்கு போகிறோம், லாக் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், லாகே நிறுத்திட்டார். பயங்கரமான மன உளைச்சல். ஆனால் அந்த படம் வந்து தொடங்கவே இல்லை. அன்னைக்கு அது வந்து நடக்காமல் போனது. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தன் வந்து அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி கிடைச்சிரும். நீங்கள் விஜய் சித்துவே எடுத்துக்கங்களேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கும்பகோணத்தில் பிறந்த ஒரு பையன், சாதாரணமான ஒரு குடும்பம் தான். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. முத்தரசன் அவங்க அப்பா பேர். ஸோ ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே எப்படியாவது விஜி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் வந்து இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை நீ ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு போ அப்படின்னோடனே காலேஜும் போய் சேர்ந்துருக்காரு. அங்கே பார்த்தா 20, 25, 30 எல்லா பேப்பர் அரியர்ஸ். ஆனால் காலேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ் நடக்கும், பார்த்துருப்பீங்களா? எல்லா காலேஜிலும் கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கும். அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்லாம் இவர் போய் நடிச்சிருக்காரு. எல்லாத்துலேயும் இவர் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கர கிளாப்பு, அப்ளஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கூட இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, மச்சான் நீ வந்து சினிமாவுக்கு போடா, இல்லைன்னா நீ விஜேவா போடா, இன்றைக்கி வந்து யூடியூப் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நீ விஜேவா போனேன்னா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து மெட்ராஸுக்கு வந்து 2010 வந்திருக்காரு. 2010 மெட்ராஸுக்கு வந்தவருக்கு அது அவ்வளோ சீக்கிரம் கை கொடுச்சா அப்படின்னா கை கூடலை. பல போராட்டங்கள், அதாவது 1-2 கிடையாது. வால்பு சுட்டுறது, இது எப்படி சொல்றது, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே அவரே பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற விஜய் சித்து
சாய்பாபா கோயிலில் போடுற சாம்பார் சாதம் வாங்கி தான் மத்தியானம் வயிற்றே நிரப்பிப்பாராம். இப்படி வந்து கஷ்டங்களை எல்லாம் வந்து தாண்டியிருக்காங்க. அவர் வந்து வால் போஸ்ட் ஒட்டுற வேலையெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் நைட் 2:30 மணி 1 மணிக்கெலாம் வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காரு. இந்த பசை எடுத்து அந்த வால் போஸ்ட் ஒட்டுறது இருக்குல்ல, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒட்டுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பசையை நீங்கள் கையில் அள்ளி நீங்கள் இப்போல்லாம் வந்து ஏதோ ப்ரெஷ் எல்லாம் வந்துருச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக, அதை எடுத்து இப்படி ப்ரெஷ்ஷில் அடிச்சுட்டு ஒட்டிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பசையை கையில் எடுத்து வால் போஸ்ட்டில் தடவி ஒட்டுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வால் போஸ்ட்டுங்கிறது ஒரே இதாக வராது. 4 அதாவது 2, 3, 4 பீஸாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டிங்கன்னா வால் போஸ்ட் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரிலாம் வேலை பார்த்த விஜே சித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பர்த்டேக்கு அவருடைய எப்படி ஃபேன்ஸ் வந்து வால் போஸ்ட் விட்டுறாங்க. அவருடைய டேட்டோ வந்து கையிலலாம் நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து விஜே சித்துவோட டேட்டோ வந்து கையில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் வந்து ஒரு என்ன இலக்குன்னு நினைக்கிறானோ அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தா அந்த வெற்றி சாத்தியமாகும். இன்னைக்கு நீங்க சினிமாவில் மட்டும் இல்லை, எந்த தொழிலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய இலக்கை வந்து எந்த காலத்தையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இலக்கை விட்டு கொடுக்காம பின்வாங்காம முன்னோக்கி போனவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் வந்து விஜே சித்து ஜெயிச்சிருக்காரு. நிறைய பேர் யூடியூபர்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ எருமசாணி அப்படின்னு சொல்லி விஜய்னு ஒருத்தர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணார். டி பிளாக்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சுதாகர் அவங்களுடைய எப்படி சார் சட்டையர் காமெடி, அவங்க வந்து சும்மா அப்படி காமெடி பண்ணாங்கன்னா அசால்ட்டாக காமெடி பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு கரண்ட்ல நடக்கிற விஷயத்த அப்படியே அழகா வந்து அவங்களோட காமெடியில் சொல்லிட்டு வர்றாங்க. என்னென்ன நடக்குதோ அப்படியே வந்து அவங்களோட காமெடியில் கொண்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது இந்த கோபி சுதாகருக்கு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு படம் தொடங்க போய் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அது நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி அது வந்து சரியாக வந்து அது வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அதனால் அவங்களுக்கு நிறைய பேர் கெட்ட பேர்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து மறுபடியும் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அந்த படம் வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஜே சித்து சாதாரணமாக வந்துடல, இந்த கோபி சுதாகர் சாதாரணமாக வந்துடல, இந்த மாதிரி இந்த எருமசாணி அது இதுன்னு எல்லாருமே வந்து சாதாரணமாக வந்தவங்க கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே ரியோராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலில் நடித்து அதுக்கு முன்னாடி விஜேவாக இருந்து ஆர்ஜேவாக இருந்து என்னென்னமோ கஷ்டம் பட்டு 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 இன்னைக்கு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான சேனலில். அடுத்து ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. நான் பாவம் பொல்லாது படத்துக்கு அப்புறம் ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடியூசரே அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு. 1 கோடி. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு கடைநிலையிலேருந்து வந்து இன்னைக்கு அந்த இடத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்தை அடையிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வைராக்கியம் எப்போவுமே இருக்கணும். வைராக்கியத்தோட முயற்சி பண்ணவங்க, வைராக்கியத்தோட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. பல தடைகள் இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படிதான் விஜே சித்துவும் பண்ணியிருக்காரு. பல பேர் அதுக்கு முன் உதாரணமாக நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜய் சித்து அவர்கள் வந்து பேசுகிறப்போ அவரே இந்த வீடியோ வந்து பார்த்தாலும் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு டாக் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த டாக்கே வந்து போகணும். மிகப்பெரிய வந்து நன்றி சார். ஏன்னா இவ்வளோ தெளிவான விளக்கத்தை அப்படி ஆப்போசிட்ல பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி.